இப்போ தேட்டர்ஸில் என்ன ஆகிட்டு இருக்கா நம்ம சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு செகண்ட் வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீக்கெண்ட் சனிக்கிழமை சென்னை சிட்டியில் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது கூடவே மலையாள மூவி காலிஃபா, அப்புறம் தெலுங்கு மூவி இருமுடி கட்டு, இது கூடவே லோகேஷோட டிசி, இந்த 3 படமும் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஸ்வநாதன் சன்ஸ் படத்தை எடுத்துட்டோம்னா சனிக்கிழமைக்கு டோட்டலாக 223 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதில் 77 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஷோ கூட இன்னும் சோல்ட் அவுட்டில் கிடையாது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லியாவேன். ஏன்னா செகண்ட் வீக்கிலலாம் நான் குறைஞ்சது 350 400 ஷோஸாச்சும் எதிர்பார்த்தேன். ஸோ அந்த ஷோஸ் கவுண்ட் இது ரீச் பண்ணலை. நான் ஏன் இந்த ஷோ கவுண்ட்ஸ்லாம் பத்தான்னு சொல்கிறேன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா என்ன தான் வேர்ல்டு வைட் 150 crores கலெக்ஷனை கொடுத்துருந்தாலும் இதோட மெயின் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா தெலுங்கு ஸ்டேட்ஸ்லேருந்து தான் வந்துருக்கு. அதுலேயும் தமிழ்நாட்டிலலாம் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 50 crores கிட்டக்க போயிருக்கு. அப்படின்னா 100 crore கலெக்ஷன் கொடுத்தாகணும். இப்போ தான் 30 crore ப்ளஸ் ரேஞ்சிலே போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா 100 crore கலெக்ஷன் கொடுக்க ரொம்ப டவுட்டு தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபைனலாக இந்த படம் தெலுங்கு ஸ்டேட்ஸ்லலாம் பிளாக் பஸ்டர்னு ஒரு வெட்டிட்டையும், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக காம்பன்சேட் பண்ணி ஆவரேஜ்ன்ற வெட்டிட்டு எடுக்க தான் ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர்னு வெட்டிட்டு வந்துடும். ஸோ என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் பார்த்தோம்னா டாக்ஸிக்னு ஒரு பெரிய பேன் இந்தியா படம் வருது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தெலுங்கு ஸ்டேட்ஸ்லாம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அந்த படத்துக்கு. ஸோ அது வரைக்கும் தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரன் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீக்கெண்ட் முடிகிறதுக்குள்ளே, அப்புறம் நெக்ஸ்ட் வீக் டேஸில் டாக்ஸிக் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே எவ்வளோ கலெக்ஷன் கொடுக்க போகுதுன்னு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் கவுண்ட்ஸ் பார்த்துருந்தா அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் இப்போ தேட்டர்ஸில் என்ன ஆகிட்டு இருக்க தெலுங்கு மூவி இருமுடி கட்டு. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தோம்னா சனிக்கிழமை டோட்டலாக 72 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதில் 19 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு கூட சோல்ட் அவுட் கூட கிடையாது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்க மொத்தமே பார்த்தீங்கன்னா தெலுங்கு வெர்ஷனுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ தமிழ் வெர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் இது பண்ணலை. ஆனால் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா அந்த சைடு பார்த்தோம்னா இந்த படத்துக்கு ஓரளவு நல்ல ரிவ்யூ தான் வந்திருக்கு. ஸோ புக்கிங்ஸும் பார்த்தோம்னா லாஸ்ட் பேர் அவருக்கு 30K டிக்கெட்ஸ் கிட்டக்க சோல்ட் அவுட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ தமிழ் வெர்ஷனுக்கு தான் இன்னும் பார்த்தீங்கன்னா பெருசாக ரிவ்யூவர்ஸ் எதுவுமே ரிவ்யூ போடல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாட்டில் பண்ண போகுதுன்னு. அடுத்து மலையாளம் பேன் இந்தியா மூவி காலிஃபாவை எடுத்துட்டோம்னா சனிக்கிழமைக்கு டோட்டலாக 47 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதில் 2 ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஒரு ஷோ கூட சோல்ட் அவுட்டில் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக இந்த படத்தை இவங்க பேன் இந்தியா மூவி தான் ப்ரொமோட் பண்ணாங்க, ரிலீஸும் பண்ணாங்க. ஆனால் புக்கிங்ஸில் பொறுத்த வரைக்கும் இது மலையாளம் வெர்ஷனுக்கான புக்கிங்ஸ் மட்டும்தான். தமிழ் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஒரு ஷோ கூட பார்த்தோம்னா ஷெட்யூலே பண்ணாமல் இருக்காங்க. என்ன ரீசன் தெரியலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை லேட்டாக ஓப்பன் பண்ணுறாங்களா என்னான்னு. ஸோ நீங்கள் இந்த படத்தை யாராச்சும் தமிழ் வெர்ஷனில் தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அதை கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. அடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜ் டிசி படம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் சைடு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த படம் வேர்ல்டு வைடு 100 crore கலெக்ஷனை தொட்டுருச்சுன்னு. ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் டெபியூட் ஆன முதல் மூவிலே 100 crore கலெக்ஷன் கொடுத்துருக்கா. ரெண்டாவது ஹீரோ நம்ம லோகேஷ் தான். ஃபஸ்ட்டு பிரதீப் ரங்கநாதன். ஸோ இந்த ரெக்கார்டை பார்த்தோன்னா அப்கமிங்கில் வேறு ஏதாச்சும் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆன தேர்ட் வீக்கெண்ட் சனிக்கிழமை பார்த்தோம்னா டோட்டலாக 95 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதில் 7 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஷோ கூட சோல்ட் அவுட்டில் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லியாவேன். ஏன்னா இந்த படத்துக்கு இது தேர்ட் வீக். அது வேறு இல்லாமல் இந்த படத்துக்கு என்ன ஒரு ப்ளஸ்னா தமிழ்நாட்டில் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோ இது ஈக்குவலாக ஓவர்சீஸ் கேரளா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா 3 ரீஜியன்லையுமே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மேபி இந்த படம் லாங் ரன்லாம் போச்சுன்னா அசால்ட்டாக 130 150 crore கலெக்ஷன் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த 1 கலெக்ஷன் இது வருதான்னு. அது இன்னொரு படம். ஸோ மகுடம். இந்த படத்தோட புக்கிங்ஸ் பற்றி என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா டோட்டலாகவே 2 ஷோ தான் ஷெட்யூலே பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாலே ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா இது க்ரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம தமிழில் ஒரு Tier 2 ஹீரோ தான் நம்ம விஷால். ஸோ ஒரு Tier 2 ஹீரோக்கு ரிலீஸ் ஆன செகண்ட் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா 2 ஷோஸ் தான் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா எவ்வளோ பெரிய சூரமுக்க படமாக இருந்தாலும் மினிமம் 30-40 ஷோஸ் ஷெட்யூல் பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். இப்படி சிங்கிள் டிஜிட்டெலாம் ஸ்கோர் ஷெட்யூல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை செகண்ட் வீக்கு. ஸோ ஃபைனலாக இந்த படத்தை பற்றி பேசுகிறேன்ட்டு எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க.